Hi partner, quadrant point 3, revaluation. Revaluation, admission of partner நிறைய நடத்திருக்கோம். அதில் பர்டிகுலராக ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கொள்வோம். அதில் என்னெல்லாம் வரலாம் பாரு. இந்த மாதிரி பல விதத்தில் வரலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். தட் இஸ் debtors 50,000 இருக்கு. ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 2,000 லெஸ் பண்ணி 48,000 கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ இப்படிலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஆல் டெப்டார்ஸ் ஆர் குட். ஆல் டெப்டார்ஸ் ஆர் குட்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் தேவையில்லை. அப்போ அது நமக்கு கெயின். சிம்பிளா முடிச்சிடலாம். ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல 2,000 கெயின். First step. Second step, bad debts return of 1,000 and provision for doubtful debt should be maintained at 5% on debtors. அப்போ 2,000 provision இருக்கு, அதுல 1,000 bad debts கழிச்சிடணுமா? அது போக 1,000 தான் provision நமக்கு கையில இருக்கு. இப்ப எவ்வளவு வேணும்? இந்த 50,000 டெப்டார்ஸ்ல 1,000 bad debts போயிருச்சுன்னு சொன்னா 49,000 இதுல 5%, that is 2,450. இப்ப ஏற்கனவே 2,000 இருந்ததுல 1,000 ரூபாய் bad debts போயிருச்சு, 1,000 இருக்கு. ஆனா இப்ப 2,450 வேணும். அப்ப எக்ஸ்ட்ரா 2,450 வேண்டியது இருக்குது. செகண்ட் கண்டிஷன் படி 1,450 ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல டெபிட். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இது 1,000 bad debts பிளஸ் 450 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரைட். தேர்ட் கண்டிஷன், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் should be maintained at 5%. 5% னு சொல்லிட்டாங்கனாலே அது டெப்டார்ஸ்ல தான். டெப்டார்ஸ் எவ்வளவு இருக்கு? 50,000 இருக்கு. அப்ப தேர்ட் கண்டிஷன்ல 50,000ல 5% 2,500. ஏற்கனவே நமக்கு 2,000 இருக்கு. அப்ப ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். then that also loss. provision for doubtful debts extra 500 தேவைப்படுது. அது ரீவேல்யூஷன்ல டெபிட். fourth condition, provision for doubtful debts reduced by. ஏற்கனவே 2,000 இருக்கு, அதுல 1,500 ரெடியூஸ் பண்ணிரு by. அப்போ பேலன்ஸ் 500 ரூபாய் ப்ரொவிஷன் இருந்தா போதும். அப்ப 1,500 நமக்கு கெயின். ரீவேல்யூஷன்ல கிரெடிட் 1,500. அப்ப ரிமைனிங் 500 மட்டும் பேலன்ஸ் கழிச்சிடுவோம். அடுத்த பாரு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ரெடியூஸ்டு டு 1,500. 2,000 ரூபாய் இருக்கு, அத 1,500 இருந்தா போதும். அப்ப 1,500 நியூ பேலன்ஸ்ல கழிச்சு காட்டணும். 500 ரூபாய் அந்த கெயின ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல எழுதணும். தட் இஸ் 500 கெயின். இதுதான் ஒவ்வொரு கண்டிஷன்லையும் நம்ம பார்த்து செய்ய வேண்டியது. கவனமா இருக்கணும். இதுல எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல இத பத்தி கேட்பாங்க, கவனமா பார்த்துக்கோ. ஓகே, பாய். I like you partner.